ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே குட் மார்னிங். காலையில் கிச்சனில் வந்தோன்னே ஃபஸ்ட்டு நான் பண்ணுற வேலை மோட்ரு வந்து போடணும். அதுக்கப்புறம் கிச்சனில் உள்ள அந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா விண்டோ ஜன்னல் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணால் தான் வந்துட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடை வந்து செஞ்சு கொடுக்கவே இல்லை. சரி உளுந்து வடை வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு உளுந்து வந்துட்டு ஊற போட்டு எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே வந்துட்டு உளுந்து வந்து ஊற போடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நேற்று வாங்கின பால் வந்துட்டு மிச்சம் இருக்குது தூக்குச்சட்டியில். அதுக்கப்புறம் அதை வந்து காய்ச்சிக்கலாம் இப்போ எனக்கு காஃபிக்கு. இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பால் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கு. அதை வந்துட்டு அந்த தூக்குச்சட்டியில் கழுவிட்டு மாற்றி வைக்கணும். இப்போ எனக்கு வந்துட்டு காஃபி போடுறதுக்காண்டி பால் வந்துட்டு காய வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே தூக்குச்சட்டியில் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். எனக்கு ரொம்ப திக்காக வந்துட்டு பால் இருந்துச்சுன்னா பிடிக்காது, ஒமட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்குவேன். கிச்சன்லேயும் சரி ஹால்லேயும் சரி கொஞ்சம் விண்டோவில் வந்துட்டு வலை வந்துட்டு போட்டு விட்டாச்சு. எதனால அப்படின்னா நம்ம வீடு வந்துட்டு காட்டு பகுதியில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய குளவி வந்துட்டு வருது. குளவி வர்றதோடய அது வந்து நிறைய கூடு வந்து கட்டுது வீட்டில். அது வந்துட்டு ரொம்ப டேஞ்சர். பிள்ளைங்களை வச்சிட்ருக்கோம் நம்ம சின்ன பிள்ளைங்கள, அது வாட்டு தொட்டுருச்சு அப்படின்னா போட்டு விட்டுரும். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜன்னல் ஃபுல்லாகவே வந்துட்டு வலையை அடைச்சாச்சு. 2வது வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்துச்சு காலையில். அதை வாங்கி திருப்பி அந்த தூக்கில் ஊற்றி வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே வந்துட்டு விலக்கி வச்சுருந்தேன். அதை எல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நாளே வந்துட்டு இவ்வளோ பாத்திரம் விலக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ பாத்திரம் விளக்கணும் அப்படின்னோம்னா சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. நாளே முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு விளக்கின பாத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சா தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கிச்சன் வந்து கிளியர் ஆகும். காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு இன்றைக்கி இடியப்பம் தான் வந்து செய்ய போகிறேன். இவங்களுக்கு இடியப்பம், இந்த உப்புமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பொங்கல் இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசைனா விரும்பி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி வேறு வழி இல்லை, காலையில் டிஃபனுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இடியப்பம் தான் வந்துட்டு செய்ய போகிறேன். இவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாட்டி சரி இன்றைக்கி இடியப்பம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்துட்டு இடியப்பத்துக்கு வந்துட்டு பாத்திரம் வந்து வச்சாச்சு. சுடுதண்ணி வந்து போட்டுட்டு இடியப்பம் மாவில் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சில டைம் சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சுக்குவேன். சில டைம்ஸ் வந்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குவேன். இன்றைக்கி பச்சை தண்ணி வந்து ஊற்றி தான் இடியப்பம் மாவு வந்துட்டு நான் வந்து பிசைஞ்சுக்கிட்டேன். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புளிய ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை பார்க்குறதுல இப்போ ரீசெண்டாக எனக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னா இந்த பாத்திரம் விளக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த துணிமணி வந்து துவைக்கிறது, துவைச்ச துணிமணியை மடித்து வைக்கிறது, அதே மாதிரி இந்த பாத்திரம் விளக்குனதையும் வந்து எடுத்து வைக்கிறது. இந்த 2 வேலை வந்துட்டு எனக்கு வீட்டு வேலையில் வந்துட்டு பிடிக்காதது. உங்களுக்கு வீட்டு வேலையிலே உங்களுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு வந்துட்டு காஃபி வந்து போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காஃபி வந்து போட்டு குடிக்கிறேன். இவர் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு காஃபி வந்து கட் பண்ணியிருந்தேன், குடிக்கல. இப்போது வந்துட்டு காஃபி வந்து அவருக்கு போடுறனால பிள்ளைகளுக்கு போடுறனால சரி நம்மளும் குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து குடிச்சிட்ருக்கேன். சைட் பை வந்துட்டு இடியப்பம் வந்து அப்படியே வந்து புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் டவல் இருந்துச்சு துவைச்சது, அதையும் வந்து எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இடியப்பம் வந்து புழிய ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி இடியப்ப கட்டையில் தான் நான் வந்துட்டு இடியப்பம் வந்து புழியிறேன். இது வந்துட்டு எங்கள் மாமியோடது. அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு இல்லை, சமைக்கிறதுக்கு தண்ணி வைக்கவும் வேணும் அப்படின்ட்டு ஆரோவில் வந்து தண்ணி வந்து போட்டு விட்டுருந்தேன். அந்த மோட்ரு வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆரோ வந்துட்டு எதுவும் டேமேஜ் ஆகாது. விடிய காலையிலே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, வெயில் வர்றதுக்குள்ளே. அதனால் அதுக்கப்புறம் இடியப்பம் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஊசி வச்சு நான் அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவேன். இல்லாட்டி தட்டை எடுத்து நம்ம கொட்டி கொட்டி எடுத்து வைக்கணும். இதுனா வந்துட்டு ரொம்ப ஈஸி. இடியப்பம் நல்லா வெந்துருச்சு. பாத்திரம் எல்லாமே வந்துட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதத்துக்கு வந்துட்டு அரிசி வந்து எடுத்துட்டேன். எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து என் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு இடியப்பம், அதுக்கப்புறம் தேங்காய், நெக்ஸ்ட்டு ஜீனி, பால் வந்து ஊற்றி காலையில் டிஃபனை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மதியானத்துக்கு வந்துட்டு சாதம் வந்துட்டு வைக்கிறேன். ஏதாவது போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தால் ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அஸ்விதா எந்திரிச்சு வந்துட்டா, அவளுக்கு வந்துட்டு இடியப்பம் வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடியப்பம், ஒரு பக்கெட் தேங்காய், அதுக்கப்புறம் சாம்பார் நேற்று வச்சது இருக்குது, முள்ளங்கி சாம்பார், பால் இருக்குது, சாதம் வந்து
கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நேற்று துவைச்சது இருந்துச்சு, அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, மடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூ வந்து பூத்துருக்கு, மல்லிகைப்பூ. ரொம்ப நாளாக மல்லிகைப்பூ பூக்கலை, என்னடா அது பூக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அந்த செடியில் உள்ள அந்த இலைய ஃபுல்லாக வந்து ஆஞ்சு விட்டால் பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த இலைய ஃபுல்லாக ஆஞ்சு விடவும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து அரும்பு விட்டு நிறைய பூ வந்து பூக்குது. இது தெரியாமல் போச்சு இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பூ வந்துட்டு நிறைய வந்து பூக்குது. பூத்தோன்னே பார்த்திங்கன்னா கட்டி எடுத்து வச்சுட்டேன் பிள்ளைங்களுக்கு. சாதமும் வந்துட்டு வெந்துருச்சு, அதை வந்து வடித்து விட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் வந்து போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தார். பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க 1 kg. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுவும் 1 kg. ஈரல் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த மாவீரல். இதெல்லாமே எடுத்து நான் வந்துட்டு மஞ்சள் போட்டு நான் வந்து கழுவி வச்சுட்டேன் சிக்கனும் ஈரலும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் வறுவலுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ், சோம்பு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்து நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம். நெக்ஸ்ட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 காஞ்ச மிளகா வந்து உடச்சி இதில் வந்து போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு சோம்பு வந்து சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து இதில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா ஈரல் வறுவலுக்கு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். எப்போதுமே நம்ம மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனோ என்ன சமைக்கிறோமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் போட்டு நல்லா வந்துட்டு இதை வந்து வதங்க விடலாம், ஏன்னா அதுலேருந்து தண்ணி விடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈரலுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து நான் தக்காளி வந்து சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவுமே வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு மசாலாவை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியோட. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க ஈரலை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஈரல் ஃப்ரை வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பூண்டு வந்து இடிச்சிட்டு போட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டுருக்கு, அதிலே நான் தண்ணி வந்து சேர்க்கவே இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றுது, வெயில் அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக தேங்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சி நான் வந்துட்டு சிக்கனுக்கு வந்து போட போகிறேன். அதுதான் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய், கசகசா, சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் தண்ணி ஊற்றவே இல்லை, அதில் இருந்த தண்ணியே வந்துட்டு போதுமானதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரல் வந்துட்டு நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக அதில் வந்துட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இடிச்சிட்டு நம்ம வந்து சேர்க்க போகிறோம். குட்டி குழவிக்கல்ல வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வந்துட்டு மசாலா இடித்து போட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் அவருக்கும் வந்து பிடிக்கும். எனக்குமே அதுதான் வந்துட்டு நல்ல ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அதில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ ஈரல் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிரும். மீன் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நான் ஃப்ரீசரில் வந்து போட்டுட்டேன், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கன் ஈரலும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஈரலை வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு அந்த ஈரல் வறுத்த அந்த சட்டி இருக்குல்ல, அதிலே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சூட்டோடு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டி சோறுன்னு சொல்லிட்டு சட்டியில் வந்துட்டு சோறு வந்து போட்டு கொஞ்சம் ஈரல் வச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சாப்பிட்றேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாதம், சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரல் வறுவல், நெக்ஸ்ட்டு தயிர் போட்டு அவங்க சாப்பிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.